புரிதலுக்காகவே கேட்கிறேன். இப்ப ஆடு மாடுகளுக்கான மாநாடு, மரங்களுக்கான மாநாடு, மலைகளுக்கான மாநாடு, இதன் மூலமா என்ன தகவலை நீங்க செய்தியை கடத்தணும்னு நினைக்கிறீங்க? இந்த ஃபுட் செயின்ல எக்காலஜில என்னன்னா அந்த பிரமிடு மாதிரி இருக்கும். அதுல ஆடு மாடுங்கிறது அந்த காலத்துல 6 மணிக்கு ஒரு தூக்கு சட்டியும் ஒரு வாங்கருவாயும் பழைய கஞ்சையும் வெங்காயத்தையும் அள்ளி போட்டு இந்தா அப்படி மேய்க்கிறது அல்ல. அது டென்மார்க் என்ற ஒரு நாடு, நியூசிலாந்து என்கிற ஒரு நாடு வெறும் மாடு வளம் தான், மாடு தான். கேட்டில் மேனேஜ்மெண்ட் வச்சு மிகப்பெரிய சந்தையை உருவாக்கி அவன் காசுக்கு அந்த ஊர் காசுக்கு நம்ம ஊர் காசு கணக்கெடுத்தா 10 லட்சம் கோடி ரூபாய் ஆண்டு வருமானத்தை ஈட்டுறான். இன்னைக்கு நாங்க 8 கோடி பேர் இருக்கோம். குறைந்தது 4 கோடி பேர் காப்பி குடிப்பான், 4 கோடி பேர் டீ குடிப்பான், 4 கோடி பேர் இறைச்சி திம்பான், 4 கோடி பேர் முட்டை திம்பான், 4 கோடி பேர் மீன் திம்பான். அப்ப இதுக்கான சந்தை எங்க இருக்கு? இங்க இல்லையே, ஒண்ணுமே இல்லையே. இன்னைக்கு தமிழ்நாடோட பால் ஒரு நாளைக்கு 50 லட்சம் லிட்டர் தேவை பெர் டே. ஆனா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஆவினோட ப்ரொடக்ஷன் 30 லட்சம் லிட்டர் தான். உங்களுக்கு பற்றாக்குறை 20 லட்சம் லிட்டர். அப்ப உச்ச நீதிமன்றம் ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு தீர்ப்பு தருது. இந்தியாவுல பால் 60 விழுக்காடு கலப்படம் இருக்கு. 60 விழுக்காடு கலப்படம், 40 விழுக்காடு தான் ரா மெட்டீரியல் பால் இருக்கு.